சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவுறுத்தல்கள் குறித்தான ஒரு முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். போராட்டங்களுக்கு அனுமதி கோரி காவல்துறையிடம் விண்ணப்பித்தால் 5 நாட்களுக்கு முன்னதாக கொடுத்தால் கூட அனுமதி கிடைக்கவில்லை என்று பாமகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் திமுகவுக்கு மட்டும் ஒரு நாளில் எப்படி அனுமதி கிடைக்கிறது என்கின்ற கேள்வி எழுப்பியிருந்த சூழ்நிலையில் நீதியரசர்கள் அது தொடர்பான அறிவுறுத்தல்களை காவல்துறைக்கு வழங்கியிருக்கிறார்கள். 5 நாட்களுக்கு முன்னதாக மனு அளித்த பாமகவினருக்கு அனுமதி வழங்காமல் 1 நாட்களுக்கு முன்னதாக திமுகவினருக்கு மட்டும் போராட்டம் நடத்த அனுமதி வழங்கியிருப்பது எப்படி என்ற கேள்விகளை எழுப்பியிருப்பதோடு அரசியல் கட்சியினரிடையே ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இந்த பாகுபாடு காட்டக்கூடாது, அனைவரையும் காவல்துறையினர் சமமாக பாவிக்க வேண்டும் என்றும் நீதியரசர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா, இப்ப சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு சில முக்கியமான அறிவுறுத்தல்களையும் கொடுத்திருக்கிறது, அது தொடர்பான விவரம். ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று பாகுபாடு காட்டாமல் அனைத்து தரப்பினரையும் காவல்துறையினர் சமமாக பாவிக்க வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்த அனுமதி கோரி விண்ணப்பித்திருந்த போது 5 நாட்களுக்கு முன் விண்ணப்பிக்க வேண்டும் என கூறி அனுமதி மறுத்த காவல்துறை ஆளுநருக்கு எதிராக ஆளும் கட்சியினர் போராட்டம் நடத்த அனுமதித்துள்ளதாக குற்றம் சாட்டி பாமக சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. போராட்டம் நடத்த 5 நாட்களுக்கு முன் விண்ணப்பிக்க வேண்டும் என கூறி எதிர்க்கட்சியினருக்கு அனுமதி வழங்க மறுக்கக்கூடிய காவல்துறையினர் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் விண்ணப்ப பெறாமலே ஆளும் கட்சியினர் போராட்டம் நடத்த அனுமதித்துள்ளதாக அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. போராட்டங்களுக்கு 5 நாட்களுக்கு முன் விண்ணப்பிக்க வேண்டும் என்ற சென்னை நகர போலீஸ் சட்ட விதியை மீறி செயல்பட்ட சென்னை காவல் ஆணையருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்படி உள்துறை செயலாளருக்கும் டிஜிபிக்கும் உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது விதிகளை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று பாகுபாடு காட்டாமல் அனைத்து தரப்பினரையும் காவல்துறையினர் சமமாக பாவிக்க வேண்டும் என்றும் ஒரே மாதிரியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிபதி அறிவுறுத்தியிருக்கிறார். ஒரு தரப்புக்கு ஒரு நாளில் அனுமதி அளிப்பதும் மற்றவர்களுடைய கோரிக்கையை பரிசீலிக்காமல் இருப்பதும் கூடாது என்றும் போராட்டங்களுக்கு அனுமதி கோரிய விண்ணப்பங்கள் மீது குறித்த காலத்தில் முடிவெடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்திருந்தார். போராட்டத்தில் கலந்து கொள்பவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என தெரிந்து கொள்ள முடியாது என்று தெரிவித்த நீதிபதி ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் அதற்கு காவல்துறையினரால் தான் பதில் சொல்ல வேண்டி வரும், அவர்களை தான் குறை கூறுவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். பின்னர் பாமக மனுவுக்கு ஜனவரி 22ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் மீதான விசாரணையை ஜனவரி 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பாக விரிவான உத்தரவுகள் பிறப்பிக்க இருப்பதாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். கோபால். சிவா, உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.